டீம் டெபோரான்னு சொல்லிட்டு நிவேதா கேப்டனா. ஓகே, எல்லாரும் கை தட்டல் கொடுத்துடலாமா? டீம் டெபோரா. டீம் ரெபேக்கா. கேப்டன் வந்து சுந்தரியாக்கா. எல்லாரும் கை தட்டல் கொடுக்கலாமா? அபுதாபில இருந்து. ஓகே, அடுத்து டீம் டாபர்நாக்கல். மைக்ல பேசுங்க. டீம் டாபர்நாக்கல். கேப்டன் ரெபேக்கா. எல்லாரும் கை தட்டல் கொடுத்துடலாமா? டீம் டாபர்நாக்கல் கேப்டன் ரெபேக்கா. டீம் நேம் ஆபிரகாம். டீம் ஆபிரகாம். இந்த டீம்ல ஒரு ஆபிரகாம் இருக்காங்க. சோ கேள்விகளை வந்து மதன் பிரதர் கேட்பாரு. சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு 5 கேள்விகள் தெளிவா கேட்டுக்கோங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் தான் பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட் கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஓகேயா? ஃபர்ஸ்ட் டீம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். டீம் டெபோரா. ஓகே, டீம் டெபோரா முதல் டீம். இரண்டாவது டீம் வந்து ரெபேக்கா. டைம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு क्वेश्चन டெபோரா டீம்ல டெபோரா இல்ல, ரெபேக்கா டீம்ல ரெபேக்கா இல்ல. ஒரு क्वेश्चनக்கு 30 செகண்ட்ஸ் டைம். ஓகே, ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்ல 30 செகண்ட்ஸ் டைம். ஒரு ஆன்சர் சிங்கிள். சரி, எல்லாரும் கேள்வி வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆரம்பிக்க போறது முதல் கேள்வி. ஆடியன்ஸ் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்ல எந்தூசியாசமா உற்சாகமா ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. ஆடியன்ஸ்க்கு எல்லா டீமும் வரவேற்று நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வேதாகமத்திலே மிக அதிக வயது வாழ்ந்தவர் யார்? சரியான ஆன்சர். முதல் பதிலே அழகா சொன்னாங்க. டீம் டெபோரா 10 மதிப்பெண்கள். இரண்டாவது क्वेश्चन கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று கூறும் வேதாகம பகுதி எது? யோவான். சாப்டர் நம்பர் எத்தனாவது அதிகாரம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. யோவான் மட்டும் இல்லாம யோவான் 1-2 தான் இருக்குல்ல, அது எது நீங்க கரெக்டா சொல்லுங்க. இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர். சரியான பதில் முதல் யோவான். வேதாகமத்தில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப ஈஸி தான். நான் சொல்லவா? வேதாகமத்தில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை. அதிகாரங்கள் சாப்டர்ஸ். டோட்டல் சாப்டர்ஸ். நேம் நம்பர் 5 4 3 2 1 ஆன்சர். இல்ல. fourth question. இல்ல லாஸ்ட் fourth question கேட்டலாம். நான்காவது கேள்வி. கர்த்தரே என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த தைரியமான வார்த்தைகளை கூறியவர் யார்? தாவீது. கரெக்டான. சரியான கைகள் கொடுக்கலாமா? உற்சாகம் கொடுக்கலாம். கூகுள் யூஸ் பண்ணக்கூடாது. சாட் ஜிபிடி நாட் அலோவ். கடைசி கேள்வி. டீம் டெபோரா. இதுவரை 4 கேள்வியில 3 கேள்விகள் நன்றாக சொல்லியிருக்காங்க. பவுலடிகள் ரோமாபுரியை சென்றடைவதற்கு முன் அவர் சென்ற கப்பல் எந்த தீவின் அருகே உடைந்து சிதறியது? ரொம்ப ஈஸி தான். கேள்வி புரிஞ்சா? அந்த தீவை பற்றி ஜென்சன்ல ஒரு மெசேஜே கொடுத்துருக்காங்க. எஸ் சார், அக்கா யோசிச்சு பாருங்க. ஆமா, பவுலடிகள் ரோமாபுரியை சென்றடைவதற்கு முன் அவர் சென்ற கப்பல் எந்த தீவின் அருகே உடைந்து சிதறியது? 5 4 மெலிதா. 3 கரெக்ட் ஆன்சர். சரியான பதில் மெலிதா தீவு. சோ எல்லாரும் டெபோரா டீம் கைத்தல் கொடுத்துடலாமா? நல்ல கைதல் கொடுத்துடலாம். 5 கேள்விகளுக்கு 4 பதில் சொல்லுங்க. ஓகே, ரெபேக்கா டீம் ரெடியா? ரெபேக்கா ஆர் யூ ரெடி? ரெபேக்கா டீம் ரெடியா? உங்களுக்கான क्वेश्चन. நீங்க 50 பதில்கள் பெற்றா உங்களுக்கு தான் முதல் பரிசு. क्वेश्चंस கேட்கலாமா? தன் வாழ்நாளின் இறுதியில் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனுஷர் மேலும் சுமந்த கடமை என்று முடித்தவர் யார்? கரெக்டா? சரியான பதில். கைத்தல் கொடுக்கலாமா? முதல் கேள்விக்கு அருமையான பதில். ஆடியன்ஸ் நீங்க உற்சாகமா கைதட்டுறீங்க, அவங்க உற்சாகமா பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா வந்தாங்க. இரண்டாவது கேள்வி இதோ. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தரிசனத்தில் கண்ட உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்கின்றன?
ஆடியன்ஸ் சொல்லக்கூடாது. ஆடியன்ஸ் யாரும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தனியாக இன்னொரு காம்படிஷன் வருவோம். கொஸ்டின் ஒரு வாட்டி கூட சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி தரிசனத்தில் கண்ட உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்கின்றன? 5 இஸ்ரவேல் ஜனங்கள். 4 கரெக்ட். சரியான பதில் இஸ்ரவேல் ஜனங்கள். 2க்கு 2. மூன்றாவது கேள்வி. தாவீது ராஜாவுக்கு எதிராக கலகம் செய்து ஒரு மரத்தில் தலைமையில் சிக்கிக் கொண்டதால் கொல்லப்பட்ட அவரது மகன் யார்? தாவீது ராஜாவுக்கு எதிராக கலகம் செய்து ஒரு மரத்தில் தலைமயிர் சிக்கிக் கொண்டதால் கொல்லப்பட்ட அவரது மகன் யார்? கரெக்டான சரியான பதில். 3 கேள்விகளுக்கு 3 பதில்கள் சொல்லி லீடிங்ல இருக்கிறாங்க. பார்க்கலாம். எல்லாரும் கை தட்டுங்களா ஜெபோரா டீமுக்காக. கேப்டன் சுந்தரியாக்காக ஒரு கைத்தட்டல். மோசே கானான் தேசத்தை உளவு பார்க்க எத்தனை பேரை அனுப்பினார்? 12. கரெக்டான 12 பதில் சரியான பதில். கடைசி கொஸ்டின். கடைசி கொஸ்டின். இதுக்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்ன நினைக்கிறீங்க? அபுதாபி டீம் சொல்லுவாங்களா? சரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து இல்ல எல்லாருக்கும் ஈஸியான கேள்வி தான். ஈஸியா தான் இருக்கு. எல்லா இது விஷயமும் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் எங்களுடைய ஒரே நோக்கம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். எலியா தீர்க்கதரிசிக்கு காகங்கள் மூலமாக தேவன் எங்கே உணவு அனுப்பினார்? எலியா தீர்க்கதரிசிக்கு கரெக்டான சரியான பதில். கை தட்டலாமா? 50க்கு 50. உற்சாகமான கேள்வி கொடுக்கலாம். 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் வச்சிருக்காங்க டீம் ரெபேக்கா. சோ இன்னும் டை பிரேக் இருக்கலாம். ஏன்னா அடுத்த டீம் கூட சம்டைம்ஸ் ஃபைட் சொல்லலாம். சோ நீங்க வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். கைத்தட்டல் கொடுக்கலாமா? மூன்றாவது அணியாக டீம் டாபர்நாக்கிள் கேப்டன் ரெபேக்கா. ஓவர் டு யூ. முதலாவது கொஸ்டினை கேட்டலாம். வேதாகமத்தில் உள்ள மிக சிறிய அதிகாரம் எது? அதில் எத்தனை வசனங்கள் உள்ளன? ஸ்மாலஸ்ட் சாப்டர் அண்ட் வெர்சஸ். சொல்ல வேண்டாம். ஆடியன்ஸ் யாரும் சத்தம் போட வேண்டாம். வேதாகமத்தில் உள்ள மிக சிறிய அதிகாரம் என்ன? அதுல எத்தனை வசனங்கள் இருக்கு? சாப்டர், அதுல எத்தனை வெர்சஸ் இருக்கு? சாப்டர் அண்ட் நம்பர் ஆஃப் வெர்சஸ். ஷார்ட்டஸ்ட். 5 4 3. சங்கீதத்துல 2 வசனம் இருக்கானா அதிகாரம் பேர் தெரியல. இல்ல எங்களுக்கு எக்ஸாக்ட்டா ரெண்டு அதிகாரம் என்ன? டைம் அப். இல்ல இது அவ்வளவுதான். ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, அது என்னன்னா சங்கீதம் 117 2 வெர்சஸ் இருக்கு. பாதி கரெக்ட்டா. சங்கீதம் 117. இல்ல நமக்கு வந்து ஃபுல் பாயிண்ட்ஸ். முழு மதிப்பெண்கள் மட்டுமே. இரண்டாவது கேள்வி டீம் டாபர்நாக்கிளுக்காக. ஓகே, அடுத்த பவுலடிகளார் எந்த ஊருக்கு செல்லும் வழியில் இயேசுவின் ஒளியை கண்டு மனம் மாறினார்? இது நம்ம பைபிள் ஸ்டடியில கூட எடுத்துருக்கோம். நமஸ்கு. கரெக்டான ஆன்சர். சரியான பதில். கைதட்டல் கொடுக்கலாமா? இரண்டாவது கேள்வி சரியான பதில். இதோ மூன்றாவது கேள்வி. டோன்ட் லூஸ் ஹோப். உங்களால முடியும். 40 எடுத்தாலும் நீங்க செகண்ட் பிளேஸ். வேதாகமத்தில் சிரிப்பு என்று பொருள்படும் பெயர் கொண்டவர் யார்? சிரிப்பு என்று பெயர் கொண்டவர் யார்? இவங்களுடைய நேமுடைய அர்த்தம் வந்து சிரிப்பு. லாஸ்ட் வீக் மெசேஜ் கேட்டிருந்தீங்களா? ஈஸியா சொல்லிடலாம் இதை. நாங்க அப்படியே தான் क्वेश्चन பைபிள் ஸ்டடி மெசேஜ். ஆமா, அதே மாதிரி லாஸ்ட் வீக் பாஸ்டர் எடுத்த மெசேஜ் எல்லாரும் கவனிச்சு கேட்டிருந்தீங்களா? இதுக்கு ஈஸியான ஆன்சர் சொல்லிடலாம். நம்ம மீடியா டீம் கூட இதுக்கு அடிக்கடி கரெக்டான ஆன்சர். ஆன்சர் சொல்லி சத்தமா. ஈசாக்கு. ஐப்பு ஈசாக். அருமையாக 3 கேள்விகளுக்கு 2 பதில் சொல்லிருக்காங்க. குட் கோயிங். 4th क्वेश्चन. நாலாவது கேள்வி டீம் டாபர்நாக்கிள். 3ல 2. நான்காவது கேள்வி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது யாருடைய வாக்கு? இந்த வேர்ஸ் சொன்னவர் யார்? அப்போஸ்தலர் பவுல். கரெக்டா. சரியான பதில். கடைசி கேள்வி 5வது கேள்வி. இல்ல சொல்லிக்கலாம். சோ லாஸ்ட் क्वेश्चन 5வது கேள்வி. 4க்கு 3 சொல்லிருக்காங்க. வெரி குட். கை தட்டலாமா எல்லாரும்? டீம் டாபர்நாக்கிள். லாஸ்ட் क्वेश्चन. கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றி நின்ற சேராபீன்கள் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை சிறகுகள் இருந்தன? சேராபின்ஸ் எத்தனை சிறகுகள்? 5 4 3 6. கரெக்ட். சரியான பதில். மிக அருமையாக 5 கேள்விகள்ல வந்து 4 பதில்கள் சூப்பரா சொல்லி இரண்டாவது பொசிஷன்ல 2 டீம் வந்து டைல இருக்காங்க. ஓவர் டு 4வது டீம். சோ டீம் ஆப்ரஹாம் கேப்டன் ஜென்சன். எஸ்தர் அக்கா டீமுக்கு டஃப் கொடுப்பாரா ஜென்சன் இங்க பாப்போம். எல்லாம் கை தட்டலாமா? டீம் ஆப்ரஹாம். முதல் கேள்வி
85 வயதான போதும் அந்த மோசே என்னை அனுப்பின நாளில் எனக்கு இருந்த அதே பலம் இன்னும் இருக்கிறது என்று கூறி மலையை சுதந்திரித்தவர் யார்? காலேப். காலேப். சரியான பதில் காலை. முதல் கேள்விக்கு அருமையாக பதில். ஜென்சன் டஃப் கொஸ்டினுக்கு நல்ல டஃப் கொடுக்குறாங்க. இரண்டாவது கேள்வி. செகண்ட் கொஸ்டின். இந்த டீம் 5 கொஸ்டின் சொல்லுவாங்க, யார் நினைக்கிறீங்க? எல்லாரும் கைத்தட்டல் பண்ணலாமா? மோசே கானான் தேசத்தை பார்க்கும்படி ஏறிய மலை எது? மோசே எந்த மலையில ஏறினார்? கானான் தேசத்தை பார்க்க. அது இல்ல. ஜெபதேஸ். 5 4 3 2 எப்ரோன். இல்ல தமிழ்ல எப்படி இருக்கு தெரியல. இல்ல இது டை பிரேக்கரா லாஸ்ட் 2 டீமுக்கும் வச்சுக்கலாம் அந்த क्वेश्चन ஆன்சர். சரியா? சோ மூணாவது கேள்வி. சரி, மூணாவது கேள்வி கேட்டலாம். இது மூணாவது கேள்வி. இயேசுவை அடக்கம் செய்ய தன்னுடைய புதிய கல்லறையை கொடுத்தவர் யார்? ஜோசப் அம்ரேத்யா. கரெக்டான ஆன்சர். சரியான பதில். சோ 3 கேள்விக்கு 2 பதில் சொல்லிருக்காங்க. நான்காவது கேள்வி. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. இது எந்த புத்தகத்தில் உள்ளது? எக்லெசியாஸ்டஸ். சரியான பதில். பிரசங்கி. கரெக்டான எல்லாரும் ஆன்சர். கைத்தட்டல் கொடுத்துடலாமா? கடைசி கேள்வி. 4 கேள்விகளுக்கு 3 பதில் சொல்லி 30 மதிப்பெண்கள். சோ டீம் அவங்க 40 50 40. சோ இவங்க வந்து 40 வருவாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு ஒரு காலம் முடியாது. அன்பின் இலக்கணத்தை கூறும் அந்த அதிகாரம் எது? அன்பு. 1 கொரிந்தியர் அதிகாரம் நம்பர் அதிகாரம் 13. சரியான பதில். சரியான So, பதில். எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக நம்ம மத்தியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி So, அது வந்து நம்ம மோசே கானான் தேசத்தை பார்க்கும்படி ஏறிய மலை எது? ஆடியன்ஸ்ல யாராவது யாராச்சும் பதில் இருக்கீங்களா ஆடியன்ஸ்ல? இல்ல. இல்லை. நோவா. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓ நோவா. நோவோ மலை. சரி, நம்ம வந்து டீம் தெபோரா, டீம் டாபர்நாக்கல், டீம் ஆபிரகாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்களேன். டீம் தெபோரா, டாபர்நாக்கல், ஆபிரகாம். சோ எல்லாரும் கைத்தட்டி கொடுக்கலாமா? இரண்டாவது இடம். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டீமுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. சோ நம்ம தேங்க் யூ. நீங்க போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த டீம் யூ வில் ஸ்டே ஆன் தி ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த டீம். பரிசு நீங்க போயிடலாம். டீம் தெபோரா மட்டும் ஸ்டேஜ்ல இருங்க. பரிசு கொடுக்க அபுதாபில இருந்து பிரேமனன தாழ்மையுடன் வரவேற்கிறோம். டீம் சாரி ரெபேக்கா. கேப்டன் வந்து சுந்தரியாக. எல்லாரும் கைத்தறி கொடுத்துடலாமா? அபுதாபில இருந்து வந்து அருமையாக முதல் பரிசு தட்டி செலுத்துங்க. சோ கைதட்டல் கொடுத்துடலாம். டீம் கைதட்டல் கொடுத்துடலாம். கேப்டன் சுந்தரி அக்கா ஃப்ரெண்ட்ல ஒரு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். கைதட்டல். எல்லாரும் கால் பண்ணுறாங்க. எல்லாரும் கால் பண்ணுறாங்க. செகண்ட் அபிஜா. சரி, ரொம்ப நன்றிகள். சொன்ன மாதிரி நல்ல உற்சாகமாக ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம் அந்த டீமுக்கு. இன்னும் ஒரு என்டர்டைன்மெண்ட்